மகிழ்ச்சி வந்து சேரும். ரொம்ப தேங்க்ஸ்ரா, நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு உதவி பண்ணுற சார். சார் டிக்கெட் எடுக்கையில பணம் இருக்கு சார். இப்போ டிக்கெட் எடுத்துட்டு பார்க்குறேன் பணத்தை காணும் சார். வருத்தப்படாதீங்க சார். செக்கர் ஏறுவாரு. ஏன்னா 500 ரூபா ஃபைனுப்பா சொல்லிட்டேன். டிக்கெட் 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 சார். முத்தப்படைக்கு டிக்கெட் கொடுங்க. 24 ரூபா கொடுப்பா. இந்தாங்க சார் காசு. இதாப்பா டிக்கெட்டு. செக்கர் ஏறுவாரு 10 நிமிஷம். ஐயே மேலே வந்துருவாங்க. சாரிங்க சார், நான் என்ன பண்ணுவேன்? டிரைவர் பிடிச்சிட்டு என்ன டிரைவர் மிஸ்டேக் பார்த்துருங்கப்பா. சரி சார் சரி சார். ஐயோ ஐயோ என்ன பாச்சு ஏன்பா பதட்டமாக இருக்கீங்க? என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைப்பா, 500 ரூபா காலையில் பணத்தை எடுத்து வச்சேன். இப்போ காணுப்பா பஸ்ஸில். அப்பா நான் தானப்பா காலையில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பர்ஸில் வைக்க சொல்லி கொடுத்தேன். நல்லா பாருங்கப்பா. ஐயோ நான் நல்லா தேடினேனே, என் பர்ஸில் ஒரு ஓட்டை கூட இல்லையே. என்னாச்சு சார்? ஏன் ஒரே பதட்டமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், பணத்தை காணும் சார். டிக்கெட் எடுக்கையில் கூட பார்த்தோம் சார். சார் டிக்கெட் எடுக்கையில் பணம் இருக்குது சார். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு பார்க்குறேன் பணத்தை காணும் சார். வருத்தப்படாதீங்க சார். இப்போ தானே பணத்தை பார்த்தேன்னு சொன்னீங்க. இப்போ இங்கே தான் எங்கேயாவது பணம் கீழே வந்துருக்கும். நல்லா தேடி பார்ப்போம் சார். இல்லைங்க சார், பயப்படாதீங்க சார். பணம் கண்டிப்பாக கிடைச்சிரும். நீ அங்கே பண்ணலாம், யாரோ பணத்தை தொலைச்சிட்டே இருக்கலாம். பார்க்கவே பாவமாக இருக்குது. சின்ன குழந்தை வேற வச்சுக்கிட்டு பதட்டமாக இருக்காரா? அப்படியே சும்மா கத்தாதுறான். அப்படியே குனிஞ்சு என் கையை பறிச்சுட்ட. அடப்பாவி சுத்த சும்மா இருடா. நீனே கட்டி என்னை மாட்டி விட்டுருவாப்புல. நீ பேசாமல் இருந்தால் உனக்கு 50 எனக்கு 50. ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. அப்படி நான் பார்த்துட்டேன். என்ன பார்த்தீங்க? சரி சரி நான் பார்த்துட்டேன். பயப்படாதீங்க. நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். உனக்கு தேங்க்ஸ் சார். நம்ம 3 நாள் ஷேர் பண்ணிக்கலாம். தம்பி நீ நினைக்கிற மாதிரி ஆள்லாம் நான் இல்லைப்பா. நான் எதுக்காக பார்த்தேன்னு சொன்னேன்னா தப்பை புரிய வைக்கிறதுக்காக தான். நீ கொஞ்சமாவது அந்த பெரிய வரையும் பச்சை குழந்தையும் பாரு. அங்கே பாரு, பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு பணத்தை காணும் தேடிடுது. பணத்தை கொடுத்து பாரு, கீழே கிடைச்சிது. நீ கொடுத்து பாரு பணத்தை. அப்போதான் நீ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுன்னு உனக்கு தெரியும். நானா போய் திருடலையே. அதுவும் என் காலில் வந்து வந்துச்சு. எடுத்தது எனக்கு பரிசு தானே. பரிசா? அதை போய் முதல்ல கொடுத்து பாடுறா. ஆமாண்டா, அவரை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கலாம். நம்ம பணத்தை கொடுத்துடலாம்டா. சரி வாடா போய் கொடுத்துருவோம். முக்கில் இங்கே பாருங்களேன். சொல்லுப்பா தம்பி. யாரோ என் காலை வச்சு மிதிச்சிட்டாங்க. அது என்னன்னு கீழே பார்க்குறப்ப இந்த காசு கிடந்துச்சு. இல்லை தம்பி, ரொம்ப நன்றிப்பா. நீ எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன்னு தெரியுமாப்பா? 10 நாளைக்கு மேலே வேலையே இல்லைப்பா. நேற்றுக்கு ஒரு நாள் தான்ப்பா வேலைக்கு போனேன். அந்த காசை கொண்டு கொடுத்தான்ப்பா. நோட்டு வாங்க ஸ்கூலுக்கு போகிறேன். எல்லா பிள்ளைங்களும் நோட்டு வாங்கிட்டாங்கப்பா. என் பிள்ளை மட்டும்தான்ப்பா நோட்டு வாங்க. என் பிள்ளை அழுதுட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுப்பா. அதான்ப்பா இன்னைக்கு தான்ப்பா போய் நோட்டு வாங்கி கொடுக்க போகிறேன். காசு கிடைச்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ நல்லா இருப்பப்பா. எங்கேயா அண்ணனுக்கு தேங்க்யூ சொல்லு. தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல அங்கிள், இருக்கட்டும் அங்கிள். இப்போ நீ பண்ண தப்பை உணர்ந்தியா? நான் உணர்ந்துட்டேன் சார். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு இப்போ புரிஞ்சிருச்சு சார். அந்த காசு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஜாலியாக போயிருப்பேன். அவர்கிட்ட நான் கொடுத்ததுனால அவரும் சந்தோஷப்பட்டாரு. இது பார்த்து எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. நான் பண்ண தப்புக்கு உணர்ந்து சொல்லிக் கொடுத்த நான் செஞ்ச தப்பை உணர்த்துறதுக்கு ரொம்ப நன்றி சார். இனிமே யார் தவறு செஞ்சாலும் அவங்கள திருத்தி சொல்லுவேன். நானும் இனிமேல் உண்மையானவனாக இருக்கேன். ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, பத்தியாச்சும் ஒரு தப்பை உணர்ந்தீங்க. என்ன உணர்த்துதுன்னா மற்றவர்களை மகிழ்வித்து நாமும் மகிழ்ச்சி அடைவோம். இதனை தொடர்ந்து ஒரு கவிதை. நன்மையை விதைத்தால் நாளை நம்பிக்கை முளைக்கும். தீமையை அழித்தால் திசை மாறும் உலகின் பயணம். கோபத்தை கருணையால் வென்று, பொய்யை உண்மையால் சாய்த்து, வெறுப்பை அன்பால் கரைத்து தீமையின் வேர் துண்டிக்கலாம். ஒரு நல்ல செயல் போதும் பல தீமைகள் தகர்க்க. ஒரு நல்ல மனம் போதும் புதிய உலகம் படைக்க. நன்மையை குறிப்போம் தினமும், தீமையை அளிப்போம் துணிவுடன். மனித நேயம்தான் மண்ணின் மாபெரும் சக்தி. இந்த நாடகத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், பிறரை மகிழ்வித்து மகிழ்ச்சி காண்பது. நன்றி, வணக்கம்.